வேலூர் தொகுதி தமக்கு விருப்பமான தொகுதி என்பதால் இங்கு போட்டியிடுவதாகவும், பலாப்பழம் சின்னம் கிடைத்தால் தலையில் வைத்துக்கொண்டு மக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு செல்லப்போவதாகவும் செய்தியாளர்களிடம் நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்தார். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், வெறும் கூச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். போதும், இது ஒரு எதிர் நீச்சல். மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன், அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். போய் சாப்பிடுங்க, வீட்டில் டைம் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையாக தான் கருதப்படும். ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. பொதுக்குழு நடத்தணும், செயற்குழு நடத்தணும். உங்களுக்கு எப்படி போகணுமோ போடுங்க. இந்திய ஜனநாயக புலிகள் என்னுடைய இயக்கம், அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது. அது பதிவு செய்யப்பட்டுருச்சு. அது ஒப்புதலுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். மன்சூர் அலிகான் நான் நினைக்கிறேன் சுயேட்சைன்னு நீங்க போடலாம், தப்பே இல்லை. தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன், பேட் கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பேட். அடுத்து லாரி, 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன். லாரி லாரி லாரிக்கு தூய தமிழ்ல என்னங்க பொருள் பேரு? லாரிக்கு சரக்கு உண்டு. சரக்கு உண்டுன்னா அந்த உண்டை எடுக்கும். வாகனம் லாரி, சரக்கு உந்து, சரக்கு உந்தி. சரிங்க, போங்க. காவல் அதிகாரிகளுக்கு அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. போய் போராடணும் இல்லையா? இனிமேல் சிம்பலை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போராடணும். ஆமா, பிரச்சாரத்துல இந்த வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடைச்சா பலாப்பழத்தை தலையில் வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும். சரியா? அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வர் ஆயிருக்காங்க, பிரதமர் ஆயிருக்காங்க. இவ்வளவு பிரதமரே வந்து எங்க நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. 10 வருஷம் ஆண்டு கேட்டுட்டு இருக்காரு. நான்லாம் ஏமாத்துறேன் ஐயா. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. தமிழகத்தில் 30 தொகுதி 39 தொகுதி இருக்குது. வேலூர் தொகுதி தேர்ந்தெடுக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்க சுத்தி மலைகள் இருக்கு இல்லையா, பச்சை பச்சைன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. போங்க, வாங்க வாங்க. ஏன்னா இப்பதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். போங்க, எல்லாம் நல்ல முதல்ல சாப்பிடுங்க, வெயிலாச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.